கருமத்தம்பட்டி பெரியவர்கிட்ட வாங்கிட்டு வந்த அந்த கோழி வந்து 12 முட்டை வச்சுது. அதில் வந்து 2 உடச்சிருச்சு. 10 மட்டும் இன்குபேட்டரில் வச்சோம். அதில் 7 வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்லேயுமே 3 முட்டையை வந்து 5 நாள் கழிச்சு தான் அடை வச்சோம். அதில் 7ல் வந்து 3 குஞ்சு பொரிச்சிருக்குது. மிச்சம் 3 முட்டை பொரிக்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு 5 நாள் ஆகும். அந்த 3 குஞ்சு தான் இது. 3மே வந்து கோழி மாதிரியே மூக்கெல்லாம் கருப்பாக தான் வந்திருக்குது. 7க்கு 3, அந்த 3ல் இன்னொரு 1 2 வந்தால் கூட ஒரு 5 குஞ்சு தான் கிடைக்கும். 10 முட்டைக்கு 5ங்கிறது கம்மி தான். அதுக்கு மேலே இது பொரிக்கல. இன்குபேட்டர் பிரச்சனையே இல்லை, வேறு பிரச்சனைன்னு தெரியல. இதோட சிக்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் 2 தரனோடு சொல்லியிருந்தேன். ஆனால் ரொம்ப கம்மியாக தான் பொரிச்சிருக்கு. இந்த பேட்சில் யாருக்கும் தர முடியாது, அடுத்த பேட்சில் தான் கொடுக்க முடியும். இந்த பெருஞ்சாதி கோழி இனம் தவிர்த்து நான் வாங்கின பெருவிடையில் வந்து ஒரு 15 பெருவிடை வாங்கியிருந்தேன். அதில் வந்து 11 பெருவிடையை நான் கழிச்சிடலான்ட்டு இருக்கிறேன். அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஒரு 4 பெட்டைக்கோழி மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருந்தது. பொதுவாக கோழி முட்டை வந்து 40 கிராம்லேருந்து 60 கிராம் வரைக்கும் இருக்குது நார்மலாக. அதில் நான் வாங்கின 15 கோழியில் வந்து 11 கோழியோட முட்டை வந்து 50 கிராமுக்கு கீழே தான் இருந்தது. 40 கிராம் டு 50 கிராம் தான் இருந்தது. நான் அந்த ரகத்தை பூரா கழிச்சிட்டு 50லேருந்து 60 கிராம் சைஸில் முட்டை வைக்கிற கோழி மட்டும் வளர்த்தலான்ட்டு இருக்கிறேன். 4 கோழி 15ல் வந்து 4 கோழி மட்டும்தான் அந்த மாதிரி முட்டை வச்சுது. கோழி செல் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. நான் வந்து பெரிய முட்டை வைக்கிற கோழி மட்டும் தான் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினிமம் 50லேருந்து 55 கிராம் 60 கிராம் முட்டை வைக்கிற கோழி மட்டும்தான் வளர்த்துறேன். அது வந்து 15 கோழியில் 4 கோழி மட்டும் தான் அந்த மாதிரி முட்டை வச்சுது. நம்மகிட்ட இருக்கிற கோழி வச்ச 3 விதமான முட்டை தான் இது. ஃபஸ்ட்டு முட்டை வந்து 40 கிராம், அதிகபட்சம் 45 கிராம் தான் இருந்தது. 50 கிராமே வரல. அடுத்த முட்டை வந்து 55 கிராம் இருந்தது. அதுக்கடுத்து ஒரு பெரிய முட்டை, அது 75 கிராம் இருந்தது. அது வந்து ரொம்ப ரேர், ஏதாவது 1 முட்டை 2 முட்டை அந்த மாதிரி வைக்குது. இந்த 40லேருந்து 60 கிராமுக்கு நார்மலான கோழி வைக்கிற முட்டை சைஸு. நான் 50 கிராமுக்கு மேலே வைக்கிற கோழி வந்து கழிச்சிடலான்னு இருக்கிறேன். இந்த 55 கிராமுக்கு நார்மல் ஒரு 2-3 முட்டை 50 கிராம் இருக்குது. அப்புறம் ஒரு 10 முட்டை 7 முட்டை இந்த ரேஞ்சில் வந்து 55 கிராம் இருக்குது. 1-2 முட்டை 60 கிராம் வரைக்கும் வரும். நமக்கு வந்து மேக்ஸிமம் 55 கிராம் வைக்கிற கோழி மட்டும்தான் வச்சுக்கிறேன். அது வந்து 15ல் 4 கோழி தான் அந்த மாதிரி தேர்ந்தது. இந்த 75ங்கிற ரொம்ப ரேர், ஏதோ 1 முட்டை 2 முட்டை தான் இந்த மாதிரி வைக்குது. இது நம்ம ஒரு கீரி விடை வச்ச முட்டை தான் இது. அது ரொம்ப ரேர், அந்தளவுக்கு சைஸ் எதிர்பார்க்க முடியாது. 55 கிராம் மினிமம் வைக்கிற கோழி தான் வச்சுருக்கோன்னு. அதான் வந்து 6 பெருசாக வரும். இந்த 75 கிராம் முட்டையை வச்ச கோழி இது தான். பட் அந்த முட்டை வந்து பொரிக்கல. அது நீ கூட 22 நாள் இன்குபேட்டரில் இருந்து அந்த முட்டை பொரிக்கல. இந்த கோழி வந்து 20 முட்டை வச்சுது. எல்லாமே பெரிய சைஸு, 55 கிராம் 60 கிராம். அதே ஒரு முட்டை வந்து 75 கிராம் இருந்தது. இது ஒரு நல்ல கோழி. இதை வந்து நான் வச்சுட்டான்னு முடிவு பண்ணிட்டேன். பால் தூக்கணும் மாதிரி இது ஒரு நல்ல அமைப்பான கோழி. இந்த கீரி விட நல்ல பெரிய முட்டையை வைக்க 55 கிராம் 60 கிராம் முட்டை வைக்க இது பெஸ்ட்டு ராங்கனால இதே நான் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த வெள்ளைக்கோழி வந்து சின்ன முட்டையத்தை வைக்கும். அதை இந்த தீபாவளி அப்போ கழிச்சு விட்டுருவோன்னு. இந்த கோழி வந்து 3 கிலோ 800 கிராம் இருக்குது, கிட்டத்தட்ட 4 கிலோ. இது அதே மாதிரி நல்ல பெரிய சைஸ் முட்டையை வைக்குது. இது கோழி பார்க்குறக்கே முதுவெல்லாம் அகலமாக நீளமாக ஒரு வாத்து டைப்பில் இருக்குது. இது நல்ல பெரிய முட்டை வைக்கிறனால இந்த கோழி வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன். இது வந்து நான் முன்னாடி கேட்டின 55 கிராம் 60 கிராம் முட்டை வைக்கிற கீரி விடையோட குஞ்சுக்கு தான். இது வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி பொரிச்சுது. இன்றைக்கி கூட கரெக்டாக 1 மாதம் ஆகுது. குஞ்சில் நல்ல பெரிய சைஸாக வந்துருக்குது. இந்த சைஸு குஞ்சில் வந்து யூடியூப்ல 2 மாதம் குஞ்சுன்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுறாங்க. அது உண்மையிலேயே 2 மாதம் ஆச்சு, 1.5 மாதத்துலேயே சேல்ஸ் பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் இது வந்து அந்த சைஸுக்கு வந்துருச்சு. 1 மாதத்துலேயே இவ்வளோ பெருசுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது காரணம் வந்து இந்த கோழியோட முட்டை வந்து 55 கிராம் 60 கிராம் இருக்குது. பெரிய சைஸ் முட்டையில் பொரிக்கிற குஞ்சு தான் வந்து நல்ல பெரிய சைஸை சீக்கிரம் பெருசாகுது. அந்த வகையில் இது வந்து நல்ல ப்ரீடாக இருக்குது, நல்ல ரகமாக இருக்குது. வெயிட்டு கம்மியாக முட்டை வைக்கிற அந்த 11 கோழியை சேல்ஸ் பண்ணும்போது நம்ம வாங்கின விலைக்கில் வைக்க முடியாது. அதில் லாஸ் வரத்தான் செய்யும். வேறு வழி இல்லை. நம்ம நினச்ச மாதிரி கோழி வளர்த்தோம்னா அதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து எங்கிட்ட பெருஞ்சாதி கோழியில் வந்து 2 பெட்டையுமே, இந்த பெருவிடையில் வந்து 4 பெட்டை, மொத்தம் 6 கோழி மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்குது. மற்றதெல்லாம் கழிச்சு விட்டுற வேண்டியதான். அதெல்லாம் வச்சுட்டு இருந்தால் நம்ம சரி வராது. பெருஞ்சாதியில் இது ஒரு பெட்டைக்கோழி. ஒன்று கருமத்தம்பட்டியில் வாங்கினது. இது வந்து 2வது நான் இந்த சேவல் வாங்கினது. இது என்ன கன்னி விடை முட்டை வைக்க ஆரம்பிக்கல. இந்த பெருஞ்சாதியில் வந்து 2 விடை தான் இருக்குது. மற்ற பெருவிடையில் 4, மொத்தமே 6 விடை தான். இதை வச்சு தான் மற்ற ப்ரீடில் உருவாக்கி கொண்டு வரணும். நம்மளது ஒரு பழைய தறி குடோன் இருக்குது. வீட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த குடோனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கூண்டு போட்டு இந்த விளையாட்டு ரக சேவல் வளர்த்தலான்ட்டு இருக்கிறேன். இந்த குடோன் பார்த்திங்கன்னா 40க்கு 40 ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70-80 சேவல் வரைக்கும் உள்ள கூண்டு வச்சு வளர்த்தலான்ட்டு இருக்கிறேன். பெருஞ்சாதி ரக கோழி வந்து தனியாக ஒரு செட்டப்பில் வளர்த்திக்கிட்டு இந்த குடோனில் வந்து விளையாட்டு ரக சேவல் வந்து கூண்டு முறையில் வளர்த்தலான்ட்டு இருக்கிறேன். அதுக்காக சிறந்த பெட்டைக்கோழியை தேர்வு பண்ணிகிட்டு இருக்கிறேன்.
விளையாட்டு கோழி பெஸ்ட்டாக இருக்கும்னா சிறந்த லைனேஜ் வேணும்பாங்க. எனக்கு லைனேஜில் நம்பிக்கை இல்லை. எல்லா குழந்தையிலும் மண்ணில் பிறகு நல்ல குழந்தைங்கிற மாதிரி எல்லா கோழிலுமே நல்ல கோழி தான் வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுல அதனோட விளையாட்டு திறமை இருக்குது. அதனால் வந்து பெரிய சைஸு முட்டை வைக்கிற கோழி வளர்த்தி பெரிய சைஸு குஞ்சுகளை வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்து அது நல்லா விளையாட்டுக்காகுன்னு என்னோட நம்பிக்கை. நல்ல லைனேஜ்னு சொல்லி சேவல் 20,000 30,000 பெட்டை 10,000 5,000 கொடுத்து வாங்கின ஐடியாலாம் கிடையாது. நமக்கு கிடைக்கல நமக்கு பிடிச்ச மாதிரி பெஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன். நம்ம வீடியோவை பார்த்துட்டு கேரளா கர்நாடகா வந்து நிறைய ஃபோன் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து சிம்லாவிலேருந்து அந்த பெருஞ்சாதி ரக சேவல் மாதிரி குஞ்சு கேட்டார். நான் அங்கெல்லாம் எப்படி அனுப்புனின்னு கேட்டேன். அவர் வந்து எனக்கு ஆப்பிள் பிஸ்னஸ் இருக்குது, எனக்கு அடிக்கடி லாரியில் தமிழ்நாடு வர நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு வந்துடுவேன். எனக்கு வந்து பெரிய சைஸ் வேண்டாம், அந்த கிளைமேட்டுக்கு அங்கே இறந்துருது, சின்ன குஞ்சிலேயே வாங்கணும், அப்போ தான் அந்த கிளைமேட்டுக்கு பழகு, அதனால் அடுத்த டைம் குஞ்சு வச்சுன்னா சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிம்லாவிலேருந்து பேசினார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சிம்லாவிலேருந்து இந்த ஃபோட்டோ தான் அனுப்பியிருந்தார். இந்த மாதிரி சேவல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். நம்ம சேவல் வந்து இதோட பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொன்னேன். நான் அதனால தான் உங்களை திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. அவர் வந்து பெட்டை வந்து இந்த மாதிரி வேணும்னு கேட்டார். நம்மகிட்ட ஒரு கீரி பெட்டை இதே மாதிரி தான், இந்த பெட்டை தான் அது அடையில படுத்து நினச்சி வந்தாலும் அப்படி நிற்கிது. அதே மாதிரி கீரி வாழை தூக்கணும் மாதிரி இருக்குது. அவர் கேட்ட டைப்லேயே தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் இதே தான் வேணும்னு கேட்குறாரு. கோழி வளர்த்துறவங்க இந்த சின்ன சைஸ் முட்டைக்கிற கோழி கழிச்சிருங்க. இப்போ 40 கிராம் முட்டைக்கு 50 கிராம் முட்டைக்கு பார்த்தீங்கன்னா 25% வெயிட் ஜாஸ்தி. இப்போ 40 கிராம் முட்டையில் பொறிக்கிற குஞ்சு வந்து 4 கிலோ சேவல் வருதுன்னா 50 கிராம் முட்டையில் பொறிக்கிற சேவல் வந்து 5 கிலோ வந்துடும். அதனால் நீங்கள் வந்து நல்ல பெரிய சைஸ் வரணுன்னா ஃபஸ்ட்டு முட்டை பெரிய சைஸாக இருக்கணும். அந்த ரகம் முட்டைக்கிற கோழி மட்டும் வளர்த்துங்க. அப்போத்தே அதில் வர குஞ்சுக வந்து பெருசாகும் போது அந்த சைஸ் வரும். 40 கிராம்னா 50 கிராம் வித்தியாசம் வந்து கொஞ்சமாக நினைப்போம். ஆனால் 40 கிராம் முட்டையை விட 25% அதிகம் 50 கிராம் முட்டைங்கிறது. அதனால் பெரிய ரக முட்டைக்கிற கோழி வளர்த்துங்க.